வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான்ஸ் பிக்கிள் தான். அதாவது இறாலோட ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வேணும், நமக்கு கொஞ்சம் நிறைய வேணும். அது ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால எனக்கு அது வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டை. இப்போ வந்து நான் டீவைன் பண்ண ப்ரான்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும், அவ்வளவும் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி. இதுக்கு தேவையானது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூனாவது விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க, மஸ்டர்ட் சீட்ஸ். அதுக்கப்புறம் ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயம் கொஞ்சோண்டு போடுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் கூட போதும். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போடுங்க, இல்லாட்டா வேண்டாம். ஜிஞ்சலி ஆயில் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. எவ்வளோ ஆயில் விடுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு கெடாமல் வெளியவே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸும் நிறைய போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. அதையும் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் அந்த க்ரஷ் பண்ணது, அதில் கொஞ்சம் நான் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் காரத்துக்கு. நீங்கள் அது ஆப்ஷனல் தான், வேண்டானா தேவையில்லை. இது நல்ல அந்த பச்சை வாசனை போக, அந்த ரா ஸ்மெல் போக நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்த பிறகு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆயில் காணலைன்னு சொல்லி நான் கொஞ்சம் விட்டுருக்கிறேன். நான் ஆயில் நிறைய விட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். என்னோடய டிஃப்ரெண்ட்டான ப்ரான்ஸ் ரெசிபீஸ் வந்து ஒரு 3-4 வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள் மறக்காமல். இப்போ நான் அந்த ப்ரான்ஸை போடுறேன், இறாலை போடுறேன். இறாலில் வந்து ஒரு கருப்பு கலரில் உள்ள அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும், அதை எடுத்துருங்க. நீங்கள் அதை ஸ்லிப் பண்ணி எடுத்திங்கனாலே வந்துடும். அது வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க, அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது சின்ன இறாலில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் கிடச்சிது. இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 அளவு வெந்த பிறகு டர்மரிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வெறும் சில்லி பவுடர் தான் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய் பொடி சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சால்ட்டு சேருங்க, முதலே சேர்க்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபோக் விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்குதா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், கிளாஸ் கண்டெய்னர்லேயே வைங்க. நீங்கள் இப்போ கடைசியில் வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமனை எப்போவுமே ஜூஸாக பிழிஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் உள்ள அந்த ட்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டா கூட, ஃப்ரீசரில் வச்சுட்டா கூட அது கெடாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, மேலே வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிக்கிள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வருது, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஹாவ் அ குட் டே.